காய்ஸ் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் WWE பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே ஸ்மாக்டவுனை டேப் பண்ணி வச்சுட்டாங்க. அதில் ஒரு முக்கியமான ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குது. சாமி ஜெயின் புதிய அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன் ஆகிட்டார். அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப்போட மக்கள் மத்தியில் என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்கிறாரு. சும்மா இல்லைங்க, மக்கள் மத்தியில் வழக்கத்துக்கு மாறாக சாமி ஜெயினுக்கு வரவேற்பு ரொம்ப அதிகமாகவே கிடச்சிருக்குது. சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா என்னை யாருமே WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ண மாட்டேன், கெரியரில் மூவ்மெண்ட் படைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊரே உலகமே என்னை பார்த்து கேலி கிண்டல் அடிச்சுட்டு இருந்தது. அப்படி கோடி ரோட்ஸ் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், அவனும் என்னை கேலி கிண்டல் அடித்தான். கடைசியில் அவங்ககிட்ட இருக்கிற டைட்டில் என்கிட்ட வந்துட்டுன்னு சொல்லிட்டு சாமி ஜெயின் பார்த்தீங்கன்னா உணர்ச்சி பொங்க மக்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு. ஆக்சுவலி இப்படி உணர்ச்சி பொங்க பேசின ஒரு விஷயம் இருக்குல்ல, அது உண்மையிலேயே இந்த வாரம் ஃப்ரைடே நைட் ஸ்மாக்டவுனில் பயங்கரமான இம்பாக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ஸ்மாக்டவுனில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குதுங்க. ஆனால் WWE தரப்பில் இருந்து ஃப்ரெண்ட் ரோலெல்லாம் உட்காருவாங்கல்ல, அவங்கலாம் கேமரா யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இதுக்கு முந்தான வாரம் ஸ்மாக்டவுன் ரெக்கார்ட் ஆகும்போது நிறைய வீடியோஸ்லாம் லீக் ஆச்சுல, அந்த மாதிரி லீக் ஆகலை சரிங்களா. அதே மாதிரி கோடி ரோட்ஸ் சாம்பியனாக இருந்தார். சாம்பியனாக இருந்து தான் டைட்டில் தோற்று போயிருக்காரு. அதனால் எனக்கு ஒரு ரீமேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு WWE தரப்பில் கேட்டிருக்காரு. அந்த கண்டெண்டர் யாருமே இல்லை, ஜே ஊசோ எதுக்காக கண்டெண்டரை செலக்ட் பண்ணாங்க அப்படின்னா, கிங் ஆஃப் தி ரிங்கில் ஃபைனல் வரைக்கும் போனார். ஓபா ஃபெம்மி அதை கிங்கை வெற்றி பெற்றதுக்கப்புறமும் பயன்படுத்தலை. அதனால் ஜே ஊசோ. அது மட்டும் இல்லாமல் என்னென்ன நடந்திருக்குது அப்படிங்கிறத பற்றி ஃபுல் ரிவ்யூவாக நான் இப்போ எடுத்துகிற சொல்கிறேன். பட் ஆனால் வீடியோவாக கிடைக்கல, அங்கே இருக்கிறவங்க பார்த்துட்டு இதுதான் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சாமி ஜெயினுடைய ப்ரோமோ நடந்திருக்குது. அடுத்து கேத்திக்கல் இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா ஷார்லட் ஃப்ளேர் டிஃபனி செஷன் வெர்சஸ் பேடிஸ். அது யார் பேடிஸு? நம்ம ஜேட் கார்கிலோட டீமோட பேர் பேடிஸா, அவங்க கூட ஒரு மேட்ச் விளையாடிருக்கிறாங்க. அதுக்கப்புறமா பேக் ஸ்டேஜில் ஆடம் பியர்ஸோடைய செக்மெண்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா ட்ரிபிள்இயோடைய க்ரூசர்வெயிட் சாம்பியன்ஷிப் பார்த்தீங்கன்னா ரே ஃபினிஷுக்கும் எல்ஜே டெல்ட் வகிங்கோக்கும் நடந்திருக்குது. அடுத்து கேத்திகட்லேயே பார்த்தீங்கன்னா பழையபடி இன்டர்வியூ எடுத்திருக்கிறாங்க. லாஸ்ட் வீக் ஜூலியாவை பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணியிருப்பாங்கல்ல பிளாக் மேன், அதை பற்றி ஜிம்மி ஊசோக்கும் ஜேக்கப் ஹார்ட்டுக்கும் பேக் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செக்மெண்ட் நடந்திருக்குது. அதுக்கப்புறமா ட்ரிக் வில்லியம்ஸோடைய செக்மெண்ட் நடந்திருக்குது. தானோசனுக்கு அகைன் ஒரு செக்மெண்ட் நடத்திருக்காங்க. ப்ரீ பெல்லா வெர்சஸ் லான்சி ரேடுக்கு அகேன்ஸ்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் நடந்திருக்குது. அப்புறம் பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். முக்கியமாக மெயின் ஈவெண்ட்டாக பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸுக்கும் ஜே ஊசோக்குமான மேட்ச்சு. ஆக்சுவலி இந்த மேட்ச்சில் நம்ம எல்லாருமே ரெண்டு பேருமே ஹேட் பண்ணுறோம், கரெக்டு தானே? ஏன்னா ஆல்ரெடி கோடி ரோட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 முறை WWE சாம்பியன்ஷிப் வின் பண்ணிட்டார். இப்போ தான் தோற்று போனார். மீண்டும் அவருக்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். அதே மாதிரி ஜே ஊசோ வேண்டாம். அதாவது ரெண்டுமே பிடிக்காத பொருளை வச்சுக்கிட்டு ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுதான் எப்படி சொல்ல முடியும்? ஆக்சுவலி கோடி ரோட்ஸ் எங்களுக்கு பிடிக்காது இல்லை, எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் ரோமன் ரெயின்ஸ் சாம்பியன்ஷிப்பை இறந்ததுலேருந்து அவரே மீண்டும் சாம்பியன் ஆகிட்டார். ஆனால் கோடி ரோட்ஸ் தொடர்ந்து சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணிட்டே இருக்காரு. அந்த அன்டிஸ்பியூட்டட் சாம்பியன்ஷிப் கோடி ரோட்ஸ் கிட்ட மட்டும்தான் இருக்கிற மாதிரி நமக்குள்ள ஒரு ஃபீலிங் வருது இல்லை. அதனால தான் கோடி ரோட்ஸ் வேறு ட்ராக் பக்கம் போகலாம், ரா பக்கம் போகலாம் அப்படிங்கிற ஒரு இன்ட்ராக்ட் மக்கள் மத்தியில் இருக்குது. சரி, இந்த மேட்ச்சில் யார் வெற்றி பெற்றாங்க கேட்டிங்கன்னா கோடி ரோட்ஸ் தான் காய்ஸ் வின் பண்ணியிருக்காரு. கோடி ரோட்ஸ் மீண்டும் WWE சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறாரு. எத்தனாவது முறைன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு கோடி ரோட்ஸ் 17 தடவை WWE சாம்பியன்ஷிப்பை வின் பண்ணுற வரைக்கும் அடங்க மாட்டார்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ கோடி ரோட்ஸ் கிட்ட டைட்டில் இல்லை, ஆனால் மீண்டும் டைட்டிலுக்காக பார்த்தீங்கன்னா மோத போகிறாரு. இது அஃபிஷியலி WWE கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. இது ஒரு மண்டே நைட்ரால் பார்த்தீங்கன்னா டிஃபெண்ட் பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சில செய்திகள் கிடச்சிருக்குது. அதாவது கோடி ரோட்ஸ் வின் பண்ணியிருக்காருல்ல, இவர் சம்மர் ஸ்லாம் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார், சாட்டர்டே மெயின் இவெண்ட் வரைக்கும் வெயிட் பண்ண மாட்டார். அப்கமிங் நடக்க போகிற மண்டே நைட்ராலேயே அந்த சாம்பியன்ஷிப்பாக மோத போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. அண்ட் இதை தவிர்த்து இன்னும் ஒரு சில ரசலிங் அப்டேட் இருக்குது, அதெல்லாம் பற்றி பார்க்கலாம். மறக்காமல் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி மூலமாக தினமும் போடுற ரசலிங் செய்திகளை தாய்மொழி தமிழில் தெரிஞ்சுக்கோங்க. காய்ஸ், நமக்கு ஒரு பெரிய அப்டேட், பங்கோடைய அப்டேட்டை பற்றி ஒரு பெரிய பிரேக்கிங் நியூஸ் கிடச்சிருக்குது. ஆக்சுவலி இந்த வருஷம் சம்மர் ஸ்லாமில் ஒரு மிகப்பெரிய ரோல் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மேட்ச்சில் சிஎம் பாங் சண்டை போட போகிறாரு. செத்ரோலன்ஸுக்கும் ரோமன் ரெயின்ஸுக்கும் சாம்பியன்ஷிப் மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு ஈக்குவலான ஒரு பெரிய ஹைப்பான மேட்ச்சில் தான் பங்கு சண்டை போட போகிறாரு அப்படிங்கிற செய்தி நமக்கு கிடச்சிருக்குது. ஜூலை 6 அதாவது அப்கமிங்கில் நடக்க போகிற மண்டே நைட்ரா, அதில் பார்த்தீங்கன்னா பங்கு சர்ப்ரைஸ் ரிட்டர்ன் கொடுக்க போகிறாரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய செய்தி கிடச்சிருக்குது. பங்கு சம்மர் ஸ்லாம் ஸ்டோரிக்காக வரப்போகிறாரு. அது ஏன்ப்பா மண்டே நைட்ராவை பொட்டிஷனலாக நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மண்டே நைட்ரா எங்கே நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிகாகோ. எஸ், இந்த வாரம் நடக்க போகிற மண்டே நைட்ரா பார்த்தீங்கன்னா சிஎம் பாங்கோடைய ஹோம் டவுனில் நடக்குது. பொதுவாகவே மற்ற இடங்களை காட்டிலும் சிஎம் பாங்குக்கு அவருடைய சொந்த ஊரான சிகாகோவில் பெரிய லெவலில்
வரவேற்பு கிடைக்கும். அதனால் இந்த வாரம் நடக்கப்படுற மண்டே நைட்டால் அவருக்கு ஒரு பெரிய ரிட்டர்ன் இருக்குது. எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா WWE பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பங்கு வந்து வார் கேமில் ரிட்டர்ன் ஆயிருப்பார் பார்த்தீங்களா, அப்படி ஒரு கிளாசிக்கான மூமெண்ட்டாக இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. மேபி பங்கு பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்புக்காக சேலஞ்ச் பண்ணுற மாதிரி ரிட்டர்ன் ஆகலாம், அல்லது ஒரு ஹீல் கேரக்டர் ரிட்டர்ன் ஆகலாம், அல்லது எல்லாருமே திரும்பி பார்க்குற ஒரு கேரக்டராக ரிட்டர்ன் ஆகலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக சொல்லியிருக்கிறாங்க பங்கோடைய ரிட்டர்ன் அப்படிங்கிறது பல பேரும் பேசும் பொருளாக இருக்கும். அதனால தான் அவர் ஸ்மாக்டவுனில் ரிட்டர்ன் ஆகாமல் மண்டே நைட்டால் ரிட்டர்ன் ஆகாது. அது மட்டும் இல்லாமல் இதுதான் அவருடைய கடைசி மண்டே நைட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போ நடக்க போகிற மண்டே நைட்டாக்கு சிக்காகோவில் நடக்கல, அதில் சிஎம் பங்க் ரிட்டர்ன் ஆகிறாருல, ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறமா பங்கு வந்து அப்படியே ஸ்மாக்டவுனுக்கு மூவ் ஆயிடுவார் அப்படிங்கிற செய்தியும் கிடச்சிருக்குது. ரால எக்கச்சக்க ரெஸ்லர்ஸ் இருக்கிறாங்க ஸ்மாக்டவுனில். இப்போதைக்கு கோடி ரோட்ஸ் மட்டும் தான் தாங்கிட்டு இருக்காரு. அதனால் பார்த்தீங்கன்னா பங்கை ஸ்மாக்டவுனுக்கு தள்ளிடுவாங்க. அதுக்கப்புறமா பங்குக்கான சம்மர் ஸ்லாம் ஸ்டோரியை ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. கைஸ், சிஎம் பங்கோட ஃபேன்ஸ் எல்லாருமே கொஞ்சம் நோட் பண்ணி காத்துருங்க. இந்த சம்மர் ஸ்லாம் உங்களுக்கு தான். கண்டிப்பாக பங்கை வச்சு ஒரு பெரிய பிராண்ட் போட போகிறாங்க. அது என்னது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ட்ரூ மேக்லின்டையரோட ரிட்டர்ன் இப்போ கொஞ்சம் தள்ளி ரொம்பவே தள்ளி போயிடுச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ட்ரூ மேக்லின்டையர் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவிலேருந்து இப்போ சம்மர்ஸில் வரப்போது ஆளை காணவே இல்லை. கிட்டத்தட்ட 70 நாளுக்கு மேலே ட்ரூ மேக்லின்டையர் பார்த்தீங்கன்னா WWE பக்கம் வரவே இல்லை. அக்கார்டிங் டு ரூமர் படி என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா அவருக்கு இன்ஜுரி எதுவுமே இல்லை. ஆனால் ரியலியான ஸ்டோரி என்னென்னா அவர் படம் நடிக்க போயிட்டார். ட்ரூ மேக்லின்டையர் பார்த்தீங்கன்னா WWE ஒரு சின்ன பிரேக் கேட்டார். அவர் ரசல்மனியாவில் தோற்றதுக்கப்புறமா சரி அந்த பிரேக் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட WWE வந்து அவருக்கான ஸ்டோரியை அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அவருக்கு பிரேக் கொடுத்தாங்க. இப்போ என்ன ஒரு விஷயம்னா அவர் எல்லா விதமான மூவி ஷெட்யூலையும் முடிச்சிட்டாரு. ஆனாலும் அவருக்கான ஸ்டோரி இல்லை. இப்போ சம்மர் ஸ்லாமில் பார்த்தீங்கன்னா எல்லா ரெஸ்லருக்கும் விதவிதமான ஸ்டோரி இருக்குது. ட்ரூ மேக்லின்டையர் இப்போ சர்ப்ரைஸாக ரிட்டர்ன் கொடுத்தா கூட அப்கமிங்கில் ட்ரூ மேக்லின்டையரை வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட கொஞ்சம் கூட ஸ்டோரி இல்லையா. பார்க்கவே பரிதாபமாக இருக்குதுங்க. WWE சாம்பியன்ஷிப்பை ரசல்மனியாவுக்கு முன்னாடி வெற்றி பெற்றவர் இப்போ ஸ்டோரியே இல்லாமல் இருக்கிறாருன்னா பார்க்கறதுக்கு பரிதாபமாக தானே இருக்குது. சரி, இவரை விட்டு தள்ளுங்க. இன்னொருத்தர் இதை விட பரிதாபமாக இருக்காரு, அதுதான் ராண்டி ஆர்டன். ஆக்சுவலி ராண்டி ஆர்டன் பார்த்தீங்கன்னா ரசல்மனியாவில் டைட்டில் தூக்கி காட்டிட்டு அப்படியே போனவர் தான். இன்னும் வரவே இல்லை. ஸ்லம்மர் ஸ்லாமுக்காக எல்லா விதமான ஸ்டோரியும் ரெடி ஆயிடுச்சு, எல்லா வித மேட்சும் ரெடி ஆயிடுச்சு. பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ராண்டி ஆர்டனையும் காணும். உண்மையிலேயே ராண்டி ஆர்டன் அண்ட் ட்ரூ மேக்லின்டையர் ஃபேன்ஸ் ரொம்ப பாவம்ப்பா. ஏன்னா அப்டேட் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாமல் அவருக்காக காத்துட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. அதுவும் ராண்டி ஆர்டன் என்ன ஆனார்னே தெரில. கடைசியாக ரசல்மனியாவுக்கு முன்னாடி அவருக்கு ஒரு இன்ஜுரி இருந்தது அப்படிங்கிற செய்தி கிடச்சிது. அந்த இன்ஜுரி எப்படிப்பட்ட சிச்சுவேஷன், எப்போ ராண்டி ஆர்டன் வருவார் தெரியாமல் இருக்கிறது. ஸோ ராண்டி ஆர்டன் ரிட்டனுக்காக நிறைய பேர் காத்துட்ருக்கீங்க, நானும் காத்துட்டு தான் இருக்கிறேன். என்ன ஒரு விஷயம்னா அவர் கோடி ரோட்ஸ் கூட தான் ஃபியூட் போயிட்டு இருந்தார். இனி திருப்பி வரும்போதும் கோடி ரோட்ஸ் கூட ஃபியூட் போவாரா, அல்லது புதுசாக ஒரு ஃபியூட் போவாரா, ரா பிராண்டுக்கு வருவாரா, ஸ்மாக்டவுனுக்கு பிராண்டு இருக்காரான்னு சொல்லிட்டு பெரிய ட்விஸ்ட் அண்ட் டர்னிங்கோட தான் ராண்டி ஆர்டன் ரிட்டன் இருக்குன்னு நினைக்கிறேன். சரி, இனி வரும்போதாவது ராண்டி ஆர்டனை WWE பார்த்தீங்கன்னா பாதுகாப்பாக பயன்படுத்தினா ஓகே. ஏன்னா அந்த ஆளுக்கும் சும்மா இன்ஜுரி ஆகிட்டு இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா கேர்லெஸ்ஸாக பெரிய மேட்ச்லலாம் சண்டை போட வச்சு அந்த ஆளுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஜுரியை பெருசாகி விட்டுட்டு இருக்காங்க. ஸோ கொஞ்சம் சேஃபாக சண்டை போட விட்டால் நல்லாயிருக்கும். வின்ஸ் மேக்மேனுடைய காலத்தில் சில ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா லெஜெண்டரி ரெஸ்லர்ஸாக இருப்பாங்க, அவங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கும். ஆனால் ட்ரிபிள் H உடைய காலத்தில் எல்லா ரெஸ்லருக்கும் இன்ஜுரி ஆகிட்டே இருக்குது. நல்லா நோட் பண்ணிங்களா?